முகுந்தன் முரளி. தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒருடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்றேன். நவ கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னமும் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குன்றது அதோட வச்சு அவங்களுடைய பலன்களை மிக தெளிவான ஒரு திறமையை நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா அவங்களுடைய உள்ளுணர்வு சக்திகள், உள்ளுணர்வு பலங்கள் எப்படி இருக்கும், அப்போ இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, குணங்கள் என்ன, இவங்களை எதை நோக்கி செல்லும் அப்படின்ற ஒரு தன்மை ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதை வைத்து நம்ம தெளிவாக அழகாக அற்புதமான முறையில் நம்மளால பலன்கள் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா தலைமை பொறுப்பு இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைமை பொறுப்புன்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது எல்லாத்துக்கும் அந்த கலை ஒத்து வராது. 1000 பேர் இருந்தாலும், 1,00,000 பேர் இருந்தாலும், 10 பேர் இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும் சரி, அதை தலைமை பொறுப்பு கண்ட்ரோலை கரெக்டாக கொண்டு போகக்கூடிய திறமைகள் அந்த இடத்துல இருக்குமா இல்லையான்னா லக்னம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த குணங்கள் நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்தமாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 10 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலன் சொல்வதற்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் லக்னம் நின்ற புள்ளி சூரியனோ நட்சத்திரம் இருந்தால் தந்தை பேச்சை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தந்தையை மதிக்கிறது, தந்தை பேச்சை கேட்டு வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் எங்கே போனாலும் சரி கௌரவம், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு உணர்வுகளும் எண்ணங்களும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது எதிர்பார்ப்பார்கள். அதே நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கௌரவ, மதிப்பு, மரியாதை கிடைக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அவங்க போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆனானா தலைவாடம், தலைவலி, இந்தமாரி விஷயங்கள். உடம்பு ஹீட் உடம்பாக இருக்கும், உடம்பு பூருமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும், அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறது இவங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க அரசியலில் போகிறாங்க, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, இப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவம், இவங்களுக்குன்ற ஒரு தனி ரூட்டு, தனி வழி கரெக்டாக பர்ஃபெக்டாக உருவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமை திறமைகளும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பெரும்பாலான அன்பர்கள், எல்லாத்துக்கும் இல்லை, பெரும்பாலான அன்பர்கள் சொந்த வீடு இவங்களுக்கு இயற்கையாகவே சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துரும். வாடகை வீட்டில் இருந்து பிறந்தாலும் மிக விரைவில் சொந்த வீடு அமைக்கக்கூடிய கௌரவம் இவர்களுக்கு எளிதில் அமைத்து கொடுக்கும். இவங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் சரி துணிச்சல், தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்துலேருந்து இந்த அமைப்பு. அதேமாரி முன்னோர்களுடைய வழிபாடு இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. முன்னோர்களை நினைப்பார்கள், எங்களோட முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இந்தமாரி நாங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும், அவங்கள விட நல்ல ஒரு கௌரவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க. இயற்கையை இது பண்ண மாட்டாங்க. காடுகள், மலைகள், இதுமாரி இடத்துலலாம் ரொம்ப நேசித்து லவ் பண்ணுவாங்க. ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதேமாரி ஒருத்தர்கிட்ட போய் தொடர்ந்து கையேந்தி உதவி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கையேந்தி உதவிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்று கேட்டு பார்ப்பாங்க, சரியாக வந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எந்த இடத்துலையும். அந்தமாரி ஒரு தன்மைகள்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவர்களிடம் கௌரவம் கிடைக்குமா என்று யோசிப்பார்கள். அதாவது இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி இவங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த டைமில் கூப்பிட்டோன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பு தன்மைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது லக்னம் நின்ற நட்சத்திரம்
இது வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இதெல்லாம் எதற்கோசம் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்களை பற்றி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இதோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை. ஏன்னா மனோகரன்றது சந்திரன், இது எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா இந்த மனோகரன்ற சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் லக்னன்ற புள்ளி இருந்ததுன்னா எதிலுமே மனக்குழப்பம். அப்ப எடுப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் வந்து இதிலிருந்து தெளிவான முடிவு எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உணர்வு ஒவ்வொரு செயல்லுமே அவனோட மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு, ஏரி, குளம், கிணறு, அதேமாரி கடல், இந்தமாரி இடத்துலலாம் குளிக்கணும், நல்ல ஜாலியாக அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இயற்கையாகவே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அடிக்கடி அவங்க அதில் போய்கிட்டு கொண்டே இருப்பார்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் மாற்றம் வராது. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. இவங்களா மாறணும்னு நினச்சாதான் இவங்க மாற்ற முடியும். அந்த மாரி ஒரு பிடிவாதத்தினுடைய தன்மைகள் பலங்கள் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறையோட தான் இருப்பாங்க. அவங்க இதை சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்ற ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்கிறது, ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடியது குடும்ப நிர்வாகத்தில். பையன் இப்படி பண்ணுறான், ஏன்னா சந்திரனோட மன ஆற்றல் என்ன பண்ண இவங்க நினைச்ச மாரி அங்கே நடக்கலை அப்படின்றப்ப இது வந்து இவங்களுடைய உடனே வந்து வெளியே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்றுலாம் பேச மாட்டாங்க. இவங்க இதுதான் தோணுச்சு, இதுதான் பண்ணுறாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நிறைய சிக்கல் வரும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். அதேமாரி அதிகமான சிற்றின்ப நாட்டம் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். சிற்றின்ப ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இவங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறை மறைப்பதற்கோசரம் வாதாடுவாங்க. ஒரு சில இடத்துல தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு இனிமேட்டு இந்த தப்பை தெரியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் நவுந்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும் அப்படின்ற உணர்வு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்துருவாங்க. அந்த மாரி ஒரு தன்மைகள் உண்டு. நிறைய ஏமாற்றத்தை அடைவார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அன்பு பாசம் யாருக்கிட்ட அதிகமாக அவங்க செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல சின்ன விஷயங்கள் ஒரு ஏமாற்றம் வந்ததுன்னா கூட இவங்களால தாங்கி கொள்ள முடியாது. அந்த மாரி அப்பா அம்மா கிட்ட, குழந்தைங்கிட்ட, முதலாளிகிட்ட, தொழிலாளிகிட்ட இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கும்போது அதை கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும்போது அதை தாங்கும்போது மனசுக்குள்ளார ஒரு தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், அதாவது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதே போல லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி வந்து சந்திரன் நட்சத்திரம் இருந்தால் இவங்க வளர்பிறையில் பிறந்ததான்னு வச்சுக்க இவங்களோட முகம் ஒரு வசீகரத்தன்மை ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே தேய்விரல் இருந்துச்சுன்னா இவங்களோட முகத்தில் வெட்டுக்காயம், தழும்பு, இல்லை மூஞ்சு கோபக்கார மூஞ்சி ஒரு உம்முன்னு இருக்கிற மாரி இந்த மாரி ஒரு தன்மையில் அவங்களோட முகம் இருக்கும். வளர்பிறையில் பிறந்தவர்கள் லக்னம் என்ற புள்ளி சந்திர நட்சத்திரத்திலிருந்து வளர்பிறையில் பிறந்திருந்தால் முடிவு மிக விரைவில் எடுத்து விடுவார்கள். அதே தேய்விரலை பிறந்திருந்தாங்கன்னா முடிவு எடுப்பதற்கு தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். அதேமாரி இவங்க பார்த்த பார்வையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே உடனே இதுக்கு தான் இவங்க பார்க்குறான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. யூகித்து சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு தான் இந்த சேர் எதுக்கு பார்க்குறாங்க, அந்த சேரை எடுக்கிறதுக்கோசம் தான் பார்க்குறாங்க அப்படின்றத மற்றவங்க ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அதை டக்குன்னு வேலை செஞ்சிருவாங்க. கண் பார்க்கும் வேலை செய்யும், இது இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாரி காதல் நேசிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுடைய ஆடை ஆபரணம், ஒரு பேச்சு திறமைகள், தெளிவாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். மேடை பேச்சு ரொம்ப விரும்புவார்கள். ஏதோ ஒரு இடத்துல பேசுறேன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான முறையில் பயன்படுத்திக்குவாங்க. யாருன்னா வளர்பிறையில் பிறந்தவர்கள் வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவாங்க. தேய்பிறையில் பிறந்தவங்க வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு ஏங்கிட்டு இருப்பாங்க. கிடைக்கிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மிஸ் பண்ணிடுவாங்க, கூட இருக்கவங்க ஏதோ டைமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா தேய்பிறையில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரோ ஒருத்தர் இவங்க பேசுறதை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியல, தடுமாறிட்டு டென்ஷன் ஆகி போட்டு போயிடுவாங்க. அதே வளர்பிறையில் என்ன பண்ணுவாங்கன்னா சாமர்த்தியமாக அதை சமாளித்து அவங்க சொன்ன விஷயத்தையே அவங்க பதிலும் சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த தக்க வச்சுக்குவாங்க. அந்த திறமை இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இது லக்னம் நின்ற புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தன்மைகள் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்
இந்த நட்சத்திரத்தில் ஒருடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி இருந்ததுன்னா ரொம்ப கோபக்காரராக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாரி வீர தீர செயல்கள்லாம் வெயிட்டை தூக்குறது, ஒரு வெயிட்டை பலு சேர்த்துறது. மேக்சிமம் லக்னன்ற புள்ளி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டங்களில் ஜிம்முக்கு போகணும், உடம்பு வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், கட்டுக்கட்டாக வச்சுக்கணும், நல்ல உடம்பு மேலே அக்கறை படுத்துறது செலுத்துறது, இந்தமாரி விஷயங்களில் வெயிட்டு நல்ல பலமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் அவங்களுக்கு போகும். அதே காலப்போக்கில் போக போக என்ன ஆகுன்னா, அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. செவ்வாய் பகை வீட்டிலே நீச்ச வீட்டிலே இருந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி. அதே நேரத்தில் இவர்கள் ஓட்டல் தொழில் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். போலீஸ் துறைக்கு போகிறாங்க, காவல்துறை, தீயணைப்பு துறை, இந்தமாரி ஒரு துறையில் இவங்க போனாங்கன்னா இவங்களுடைய ஹானஸ்ட்டை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு இருப்பாங்க. இவங்க அந்தமாரி செயல்பாடுகள் அவ்வளோ அற்புதமாக கரெக்டாக டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதேமாரி இவங்களை பார்க்குறவங்களும் அதே டைம் ஃபாலோ பண்ணுற எண்ணங்கள் ஆசைகள் இவங்ககிட்ட இருக்கும். அதனால் வந்து என்னன்னா இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு சில பேர்த்துக்கு பிடிக்காது. சில பேர் இவங்க மேலே கோவம், இவனை பெரிய இது, இவங்க சொன்னால் நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி விஷயங்கள் இருக்கு. மேனேஜ்மெண்ட்டில் இவங்களும் அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கூட இருக்கிறவங்களுக்கு இவங்க எதிர்பார்ப்பாங்க, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அரசியல் தொடர்பு, மின்சாரத்துறை, இந்தமாரி மின்சார தொடர்பு சம்மந்தப்பட்டதில் இருந்தாங்கன்னா இவங்களோட தனித்துவங்கள் நல்லா இருக்கும். இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதில் மின்சாரத்துறையில் இருக்கிறவங்கள இவங்களாம் எப்படின்னா, மற்றவர்கள் ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் போனாங்க அப்படின்னா குறைந்தது 2 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. 6 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 2 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த சூட்சமத்தை கரெக்டாக பாயிண்டை பார்த்து பிடிச்சிருவாங்க. எங்கே சுவிட்சு போட்டால் எல்லா பல்பு எறிந்து ஒரே லைனில் கொண்டு வரக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து ரியல் எஸ்டேட் துறை, பில்டர்ஸு, கட்டட வேலை, கட்டட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் இவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. பெரியவர்கிட்ட எப்படி வியாபாரம் பண்ணோம், சிறியவர்கிட்ட எப்படி வியாபாரம் பண்ணோம், சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம் எப்படி, எதில் லாபம் கிடைக்கும், எதில் நஷ்டங்கள் அடையும் அப்படின்ற நுணுக்கங்கள் அனுபவத்தெல்லாம் அறிந்து கொண்டு அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அனுபவங்கள் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதே நேரத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி செவ்வாய் இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்ததுன்னா பெண் ஜாதகத்துக்கு மாதவிடாய் பிரச்சனை கம்பல்சரி இருக்கும். அதே ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குன்னா பூமி, மனை, இடம் வாங்கக்கூடிய இடத்துல பதற்றத்தில் படபடப்பில் ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் தொந்தரவு பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ அது வில்லங்கம் வராத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. சொத்து நிற்காது, ஏமாற்றங்கள் அடைகிறது வாய்ப்புகள், பூர்வீக சொத்துல பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் லக்னம் நின்ற புள்ளி இருக்குது அப்படின்னா இதில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக சொல்லப்போனால் காவல் தெய்வ வழிபாட்டுக்கு இவங்களுக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு வாய்ப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, லக்னம் புள்ளி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்க ஒரு காவல் தெய்வத்தை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்கிற காவல் தெய்வத்தில் போய் உட்காந்து நியாயம் பேசுறது, இல்லைன்னா அங்கே போய் பேசுறது, இந்தமாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அவங்களோட மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்தமாரி ஒரு உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி லக்னம் நின்ற புள்ளி செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களில் ப்ளஸ் இருக்குது, ஒரு சில விஷயத்தில் மைனஸ் இருக்குது. பட் இந்த மைனஸாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி மனையோட பிரச்சனை, இந்த மாதவிடாய் பிரச்சனை, இந்தமாரி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் முருகனுடைய வழிபாட்டு முறைகள், முருகனுடைய கோவிலுக்கு பாத யாத்திரை செல்வது, முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து செல்வது, முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்வதற்கு அன்னதானம் கொடுப்பது, ஒரு உதவிகள் செய்கிறது, பூமி மனை இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் விற்கிறது, இல்லைன்னா கோவிலுக்கு எழுதி கொடுப்பது, இந்தமாரி ஒரு செயல் செய்யும்போது உங்களுக்கு பல வகையான ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாரிலாம் உண்டு. சரிங்களா? சரி, அடுத்தது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புதனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் லக்னன்ற புள்ளி இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் லக்னம் நின்றுச்சுனாவே அது ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குறிப்பாக ஞாபக சக்தி, ஜோதிடம்,
கதை கவிதம் எழுதும் வல்லமை திறமைகள்லாம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, சிற்பக்கலையில் போய் இவங்க உக்காந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக பார்த்த பார்வையில் அப்படியே அழகாக உறைந்து எழுதக்கூடிய அந்த படத்தை ஸ்கேன் போட்ட மாரி எடுக்கக்கூடிய திறமைகள் இவங்ககிட்ட இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த லக்கணன்ற புள்ளி புதன நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஜோதிடராக இருந்தாங்கன்னா பயங்கரமான மனக்கணக்கு போடுவாங்க, டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த ஜாதகத்தை பார்க்கணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை நம்ம கற்றுக்கணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே அச்சீவ்மெண்ட் பிளானிங், முன்கட்டியே திட்டமிடுதல் பிளானிங் போட்டு தான் இவங்க செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்களுக்கு தொலைத்தொடர்பு துறை, இன்றைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், இன்றைய காலகட்டங்களுக்கு நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுகளும் சிந்தனைகளும் பலங்களும் அவர்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு இருப்போம். அவங்களோட பேச்சு திறமைகள், ஆளுமை திறமைகள், அதிகாரத்தன்மைகள் பலமாக எதில் தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக, கல்வியில் வித்தைக்காரனாக இருப்பார்கள். வாசகம், அதாவது செய்தி வாசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த பத்திரம் பதிவு பண்ணுறது, பத்திரம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறது, கவிதை எழுதுவது, இதிலெல்லாம் நல்ல ஒரு வல்லமை திறமையில இருக்கும். புக்கு பிரிண்ட் போடுறது, டிசைனிங் பண்ணுறது, இதிலெல்லாம் நல்ல ஒரு திறமையானவர்களாக இருப்பார்கள். நடிப்பு, நாடகம், இந்தமாரி விஷயத்தில் நல்ல திறமையாக இருப்பார்கள். வங்கி சார்ந்த ஒரு தொழில்கள், இப்போ இவங்க வங்கி சார்ந்த துறையில் போயிட்டாங்கன்னா இவங்களோட டார்கெட் எவ்வளோ அப்படின்றது இந்த ஏரியாவில் கொடுத்தாங்கன்னா அது ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை யாரை பிடிச்சா கரெக்டாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து நீச்ச நிலையில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புதன் நீச்ச நிலையில் இருந்ததுன்னா தோல் நோய் ஏற்படும். உச்ச நட்பு நிலையில் இருந்தால் பேச்சில் பிரபலமும் உண்டு. கொடுக்கல் வாங்கல்ல எழுதி வைப்பார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்னன்ற புள்ளி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல், இங்கே வாங்கியிருக்க இங்கே கொடுத்துருக்குன்னு ஒரு டைரியோ ஒரு நோட்டோ எழுதி வைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அடுத்தது இந்த நீச்ச நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுத்தி கொடுக்கும். பகை இருந்ததுன்னா மறந்து சண்டை சச்சரவு, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை மறைஞ்சிட்டு அதனால் சண்டை சச்சரவுல ஏற்படுத்தி கொடுக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற போல மாறுவார்கள். எப்படின்னா லக்னம் நின்ற புள்ளி புதனாக இருந்து புதன் நட்பு வீட்டில் இருந்து விட்டால் இந்த இடத்துக்கு எப்படி பேசணும், கோயிலுக்கு போனால் எப்படி பேசணும், இந்த இடத்துக்கு போனால் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு உணர்வுகளும் அவங்கக்கிட்ட அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது புனர்பூசம், விஷாகம், போரட்டாதி. குருவின் நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி இருந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தில் சிறப்பாக இருப்பார்கள். இவங்க பெரும்பாலான அன்பர்கள் பழக்க வழக்கங்கள் விஷயத்தில் ஒழுக்க நெறிமுறைகளோட ஒரு முன் உதாரணமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து கௌரவம், மதிப்பு, மரியாதை, எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், இவங்களுக்கும் கிடைக்கும். அந்த தன்மைகள் இவர்களுக்கு உண்டு. புத்தி, ஆலோசனை கொடுப்பதில், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு வல்லவர்களாக இருப்பார்கள். தெய்வத்தன்மை இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். தெய்வ சக்தி, ஏதோ ஒரு காரியம் முடியலாம், எல்லா தெய்வங்கள் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு சாத்வீக குணங்கள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படக்கூடாத அளவுக்கு ஒரு அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தன்மைகள் இவங்ககிட்ட இருக்கும். பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருக்குது. இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் பண ரொட்டேஷன் வரப்போக ரொட்டேஷன் வந்து கொண்டு இருக்கும், போய்கொண்டே இருக்கும். ஆன்மீக பணி எப்பயுமே இவரை விட்டு போனாலும் இவரை விடாது. அப்போ இவரை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். ஆன்மீக பணிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். சித்து வேலைகள் மேல் ரொம்ப ஆர்வங்கள், எண்ணங்கள், உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களை விட இவங்களுடைய பெரிய மனிதர்களோட நிறைய தொடர்புகள் இவங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு இவரோட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இவங்க கிட்ட பழக்க வைத்து கொள்ள வேண்டும்ன்றது நிறைய பேர்த்துக்கு அந்த உணர்வும் அந்த எண்ணங்களும் இவரோட மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டே இருக்கு. இவங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் ஒழுக்கமாக இருக்கிறவங்க இவர் கூட நட்பு வச்சுக்குவார். ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்க, நெகட்டிவ் தன்மை இருக்கிறவங்களாம் இந்த இடத்த விட்டு நவுந்துடணும், இவங்ககிட்ட நம்ம வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவங்க குரு நட்சத்திரத்தில் சமையல் செய்கிறாங்கன்னு வச்சுக்க, இவங்க சமையல் கலையில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்
சமையல் கலைக்குள்ள உள்ள என்டிஆர் ஆங்க. இவருடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கைராசி உள்ளவர்களாக இருப்பார்கள். இதே நீச்ச நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குருவின் நட்சத்திரத்திலிருந்து குரு நீச்சமாயிட்டார். அப்போ பண விஷயத்தில் இவரோட வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைஞ்சே தீர்வார். நீ என்ன குட்டிக்காரனை அடித்து என்ன பண்ணால் நான் சேஃப்டியாக இருக்கேன்னா 100% வாய்ப்பே கிடையாது. எப்படியும் வருடத்துக்கு ஒரு இடத்துலையாச்சும், ஒரு இடமா 2 இடத்துலையாவது பண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்தித்தே தீர்வார்கள். பண பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்று போனால் ஒரு பிரச்சனை சமாளிச்சுக்கலாம் பாடா அப்படின்னு உட்காரமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பண பிரச்சனை மாட்டிக்குவாங்க. இதே ஆட்சி உச்சம் பெற்றம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்தாலும் பணம் சமாதிக்கு பலமும் உண்டு. பண பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட உண்டு. ஆன்மீக பணி பொறுப்புகள் இவரை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். எது ஆட்சி உச்சம் குரு இருந்ததுன்னா. இதே பகை வீட்டில் இருந்ததுன்னா பணம் கொடுத்து வாங்கி பணத்தால் பகைகளை சம்பாதிப்பார்கள். அப்போ இந்த லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்திலிருந்து அந்த குரு பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா கம்பல்சரி அவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல. யார் கொடுத்தாலும் சரி, யார் வாங்கினாலும் சரி, அங்கே ஒரு பகை இவருக்கு கன்ஃபார்ம். ஒரு எதிரி உருவாக போறாங்க அப்படின்ற ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே குரு நட்பு வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, சூழ்நிலைக்கு தகுந்தாற போல மாறிக்குவாங்க. அப்ப இந்த மாரி ஒரு குணங்கள் எல்லாம் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முகம் நல்ல ஒரு தெய்வீக தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அவரோட கண்ணுக்கு நல்ல ஒரு வசீகர தன்மை ஆற்றலும் உண்டு. ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவார்கள். கிழிஞ்ச துணி போட மாட்டாங்க. இந்த லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருந்து மது பழக்கம், போதை பழக்கம் இருந்தால் வாழ்க்கையில் என்னைக்குமே அவங்களால முன்னேற்றம் அடையவே முடியாது. பணம் பற்றாக்குறை வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அப்ப லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருந்து மது பழக்கம், போதை பழக்கம் இதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து கொண்டால், அதேமாரி பணம் ஏமாற்றக்கூடாது. பண விஷயத்தில் பொய் பேசக்கூடாது. லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா இதை பண்ணிட்டானா முன்னேற்றம் அடையாது. இது உண்மை நேர்மையாக இருந்துட்டானா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் லக்னம் நின்ற புள்ளி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா எதையுமே கலைநயத்தோட தான் இவங்க பார்ப்பாங்க. ஏதோ எடுத்தோம் கம்தோம்னா இல்லை. ஒரு கஜால ஒரு ரூமுக்குள்ளார போட்டு பொருளெல்லாம் கசகசன்னு போட்டு வச்சுட்டு இருக்கிற பொருளை வச்சு இதை அழகுபடுத்தணும்னா அந்த கசாமசா இருக்கக்கூடிய பொருளை எடுத்து ஒரு அழகுபடுத்தி மற்றவளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமை திறமையும் அவங்ககிட்ட ஓடுது. ஒடிஞ்ச டம்ளர் தான், ஒடிஞ்ச சேர் தான், ஆனால் அதுக்கு ஒரு டிசைனிங் பண்ணி அழகுபடுத்தக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கும். அழகை ரசிக்கும் ஆற்றல் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஆணா இருந்தால் பெண்ணுகிட்ட, பெண்ணாக இருந்தால் ஆணுகிட்ட, ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண். அப்போ இவங்ககிட்ட என்ன அழகாக இருக்குது, முடி நல்லா இருக்குது, கை கால் நல்லா இருக்குது. அப்போ அவங்களுடைய முகவசியங்கள் எப்படி இருக்குது, ஒருத்தர் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. அதேமாரி காதல் நயம், எதையுமே காதல் நேசிப்பாங்க. ஒரு வண்டி வச்சுருந்தா கூட அழகாக நீட்டாக தொடச்சி அதை அழகாக ரசிப்பாங்க. இப்போ இவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க வண்டி துடைக்கலன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, வண்டி துடைக்கல அழுக்காக இருக்குது, இவங்க போவாங்க ரோட்டில் போகும்போது வேறு யாராவது ஒருத்தர் வண்டி துடைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அன்றைக்கி நைட்டு இல்லை மறுநாளோ காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு அவங்க வண்டி துடைச்சி போடுவாங்க. ஏன்னா அது சுட்டி காட்டக்கூடிய ஆற்றல் அப்போ இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். வாகனத்தின் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. அது டூ வீலராக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தால், ஏன் சைக்கிள் வச்சுருந்தா கூட, அதுவும் குறிப்பாக குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்க வச்சிருக்கிற சின்ன சைக்கிளை அவ்வளோ அழகுபடுத்தி ஸ்டிக்கர் ஒட்டி கலர் கலர் பேப்பர் வச்சு கலர் கலராக பண்ணுறது, அதுமாரிலாம் நேசிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதேமாரி அவங்களோட ஆடை விஷயத்தில் வந்து ஜிகு ஜிகுன்னு மின்னக்கூடிய ஷர்ட்டு, பளிச்சுன்னு இருக்கிற மாரி சாக்லேட் கலரு, ஃபேன்சி கலரு, இதெல்லாம் அவங்களுக்கு கவர்ந்தலுக்கு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி லக்னம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இவங்க இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும், நல்லா அழகுபடுத்தி பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். நெத்தியில் வந்து சந்தனம் குங்குமம் திலகம் இல்லாமல் வெளியே வரமாட்டார்கள். கோவில் பூசாரி அல்லது துணிக்கடை மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் ஆற்றலை ஏற்படுது. இவங்க வந்து கோயில் பூசாரியாக இருந்துட்டாங்கன்னா அந்த சாமி அழகுபடுத்தக்கூடிய அமைப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். துணிக்கடையில் எதை முன்னாடி வச்சா மக்களை கவர்ந்து இழுக்க முடியும்,
அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாரி ஒரு உணர்வுகளும் எண்ணங்கள் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதே மாதிரி பெண் சாமியாக இருந்தனா வழிபாடு ரொம்ப பிடிக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் சாமி வழிபாடு தான் ரொம்ப விரும்பி வழிபாடு செய்வார்கள். நம்பி வரை எப்பயுமே கைவிட மாட்டாங்க. லக்னம் நின்ற புள்ளி சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்பி அவரை போயிட்டீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் போராடி உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவார். அப்போ அந்த மாரி உணர்வுகளும் பூச்செடிகள் மீது அதிக ஆர்வங்கள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். பூச்செடி வைக்கிறது, பூக்கள்லாம் நல்லா ஒரு வளர்ச்சி பண்ணுறது, இந்தமாரி ஒரு விஷயங்களெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமான ஏற்படுத்தி கொடுக்கும். இனிப்பு ஸ்வீட் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். இனிப்பு ஸ்வீட்டு இதெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பால்கோவா இருக்கிறது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தமாரி உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக சுகர் அட்டாக் ஆயிரும். அவங்களுக்கு இந்தமாரி அதிகமான ஆரம்ப காலங்களில் இனிப்பெல்லாம் சாப்பிட்டதுனால சுகர் அட்டாக் ஆகக்கூடிய அமைப்பாட்டிலும் கிழிந்த பழைய ஆடைகளை போட மாட்டார்கள். இவங்க எப்பயுமே பழைய துணி கிழிஞ்ச துணிலாம் போட மாட்டார்கள். அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸை கூட பார்த்தீங்கன்னா இவங்க போட மாட்டாங்க. உடனே அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. புதிய ஆடைகளை நிறைய வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களிடம் பார்த்தீங்கன்னா பணம் எப்போதும் ஷர்ட்டு பர்ஸில் இருந்து கொண்டே இருக்கும். அதை பணத்தில் பாக்கெட்டில் பணம் வச்சாதான் வெளியே போவாங்க. பர்ஸ் இருந்தாலும் எம்டியாக வச்சுருக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு ரூபா நோட்டு வச்சுருக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதே சுக்கிரன் நீச்ச நிலையில் இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் அனைத்தும் தடையை ஏற்படுத்தும். இது எல்லாமே அப்படியே அவங்களுக்கு வராது. கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்காது, தடைகளை ஏற்படுத்தி. இதே உச்சம் இருந்தால் இது எல்லாமே எளிதில் அவர்களுக்கு கிடைக்கும். நட்பு வீட்டில் இருக்குதுன்னா நண்பர்கள் மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இது சுக்கிரனுடைய லக்னம் என்ற புள்ளி சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த பலன்களை கொடுக்கின்றது. அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம். இவங்க ராகுவினுடைய நட்சத்திரங்கள். லக்னம் நின்ற புள்ளி ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா மனசுல அபிலாசைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்டரி சீட்டு பழக்கம், ரேஸு, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, இந்தமாரி எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த லக்னம் நின்ற புள்ளி ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தாங்கன்னா அந்த ட்ரேடிங்கில் போகாமல் வெளியே வரவே மாட்டாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாவே அந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மைகள் எல்லாம் அவரோட மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்தது எங்கே சென்றாலும் சரி நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குவாங்க. இதை பரிசு வாங்கிட்டு வரதுக்கு போய் கரெக்டாக புக்கு வாங்கிட்டு வரதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சுருப்பாங்க. செஞ்சுவிட்டு இவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தனால இது நடந்ததா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஏதாவது ஒரு அவச்சொல்லு, அவன் மேலே ஒரு மன உளைச்சல், அவன் எதுக்கு போனான்னு எனக்கு தெரியாதா, புக்கு வாங்க போனால் புக்கு வாங்கின கடையில் அந்த பிள்ளையை பார்க்க தான் போனான் இப்படின்னு சொல்லி அவங்கள கெட்ட பேர் வரும். அப்போ இந்தமாரி ஒரு விஷயங்கள் இந்தமாரி உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும். அந்தமாரி ஒரு உணர்வுகள் எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அவனோட மைண்ட் செட்டில் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். பேய் படம், மாயாஜால படம், புதையல் எடுக்கிறது, ஹாலிவுட்லேயே கப்பலுக்குள்ளே போகிறது, பூமிக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறது, சயின்டிஸ்ட் படம், இந்தமாரி ஒரு விஷயத்தில் தான் இவங்க ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதை தான் பார்ப்பாங்க, அதை தான் நேசிப்பாங்க. ஸோ அது ஒரு மாயாஜால உலகம். அந்த மாயாஜால உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. என்றைக்குமே ராகுவினுடைய லக்னன்ற புள்ளி ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டாலே ஒரு மாய உலகத்தை அவர்கள் உருவாக்கும் எண்ணமும் சிந்தனையும் இருந்து கொண்டே இருக்கும். யாரையுமே உயர்த்தி பேசுவார்களோ அவர்களே பல நாள் கழித்து துரோகியா அவர். இவங்க யாரை உயர்த்தி பேசுகிறாங்களோ அவங்களே இவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய வாழ்நாளில் பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடையாத நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணுன்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ராகு இவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களை யாரை ஏமாற்ற முடியாது, இவங்க மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டு தொடர்பு, ஆனால் வெளிநாட்டு தொடர்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. அப்போ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டாங்கன்னா வெளிநாட்டுடைய அமைப்பாற்றல் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு அவமானம்
பிடிக்காது. இவங்களை யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்தினானே இவங்களுக்கு பிடிக்காது, திட்டினாலும் இவங்களுக்கு பிடிக்காது. ராகு நட்சத்திரத்துலேருந்து திட்டிட்டீங்க அப்படின்னா அது அவங்களோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருந்தால் கம்முன்னு விட்டு போயிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை எப்போ வருதோ அப்போ வச்சு பழி தீர்த்துருவாங்க. அந்தமாரி ஒரு தன்மைகள் உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள் தன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எதிர்த்து நீக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைந்த லாபங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்படின்னா நிறைந்த லாபம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுத்து லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, இந்த ஆசைகள் இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். என்றைக்குமே லக்னம் நின்ற பிள்ளை ராகுவின் நட்சத்திரத்திலிருந்து தான் இவருடைய உறவுகளால என்னைக்குமே நன்மை ஏற்படுத்தி கொடுக்காது. மூன்றாவது மனிதர்கள் மூலமாக, வேறு ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு பல ஆதரவுகள், பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது பூஷம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயலை செஞ்சாலும் சரி ஒரு தடையை ஏற்படுத்தி மந்த நிலை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்யணுன்ற ஒரு உணர்வும் எண்ணங்களையும் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பழைய பொருள் அதிகமாக சேர்த்தி வச்சுருப்பாங்க. லக்னன்ற புள்ளி சனி நட்சத்திரம் தான் பழைய இரும்பு, டேபிள், சேரு, பழைய புத்தகம், பழைய பேக்கு, இது ஏதாவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும், நாம் அப்போ போய் யாரை போய் தேடுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிரியங்கள் ஏற்படுத்தி. பழைய வண்டி கூட வச்சுருப்பாங்க, பழைய இரும்பு வண்டிகள், அதாவது சைக்கிளு, பைக்கு, இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பழமையான ஒரு பொருளை வந்து ஞாபகமாக வைத்து கொண்டு இருப்பார்கள். வீட்டில் எப்பயுமே இருக்கும். அதே நேரத்தில் இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் செல்ல ஆசை உண்டு. இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறதுன்னு ஆசை இருக்கும். ஆனால் போனால் தான் நல்லா இருக்கும். பிறந்த ஊரில் இருந்தாங்கன்னா இவங்களோட வளர்ச்சிகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் மந்தத்தன்மை தான், ஆனால் நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான சிந்தனைகள் அவங்கக்கிட்ட ரொம்ப இருக்கும். பழைய துணி, புது துணி இருந்தால் கூட அந்த பழைய துணி போடணுன்ற ஒரு எண்ணங்கள், உணர்வுகள் தான் ஏற்படுத்தி. கிழிஞ்சு போச்சுன்னா கூட அதை தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த துணியெல்லாம் இவங்க வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் 10 பேர்த்திட்ட சொல்லுவாங்க, ஆனால் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டுக்குவாங்க, அப்படியே வச்சிருவாங்க. அப்போ இந்த லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட இது சனியோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா உழைப்பில் கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. ஆனால் கடுமையான உழைப்பாளி தான் வேலை செய்கிறப்ப கடற்கடன்னு செஞ்சுருவாங்க. படுத்துட்டாங்கன்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலை செஞ்சால் நிறுத்த மாட்டாங்க, ஆனால் நிறுத்திட்டாங்கன்னா திரும்ப தொடங்குறது ரொம்ப கஷ்டம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனநிலைகள் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். அதிக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கடன் வாங்கி தான் இதை பண்ணணும், கடன் வாங்கி தான் நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும்னா அதை பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. அந்த மாரி ஒரு உணர்வுகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த லக்னம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா எவ்விடத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்களுடைய பேக் வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏதாவது ஊருக்கு போகிறனாலும் இது ஒரு ரிலேஷனுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்க பேக் வந்து இது ராசி உள்ள பேக்கு, நான் இந்த பேக்கில் கொண்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பழமையான பேக்கு, பழைய பேப்பர்ஸு, பழைய ஃபைலு, இதில் எல்லாமே ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாரி ஒரு தன்மைகள்லாம் அவங்ககிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அப்படியாப்பட்ட சனி பகவான் நீச்ச நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் முதலே கால்வலி பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஆட்சி உச்சம் பெற்றதுன்னா வலி வரும், ஆனால் நீங்கிரும். தொழில் திறமை அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நட்பு வீட்டில் இருந்ததுன்னா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. பகை வீட்டில் இருந்தால் எதை செய்தாலும் பகையாளி உண்டு. அப்போ தொழில் செய்கிற இடத்துல பக்கத்தால் போட்டியாளர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த தொழில் செய்தாலும் சரி எதிர்ப்பாலேயோ பக்கத்தாலேயோ கூட இருக்கவங்களும் போட்டிக்கு உண்டு. அப்போ ஆட்சி உச்சம் நட்பு இதில் பற்றி இருக்குதுன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை கொடுக்கும். இவங்களோட திறமைகள் வெளியே காட்டுவார்கள். இப்போ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாகி இதே லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவு பெற்றால் அனைத்தும் மைனஸாக தான் இருக்கும். குறைகளை தான் கூற வேண்டும், ஆனால் மற்ற இடங்களில் அதன் பலன் பார்த்து கூற வேண்டும். என்றைக்குமே லக்னம் நின்ற புள்ளி சனியினோட நட்சத்திரத்தில் இருந்தால்
அதே சனி நீச்சமாக இருக்குதுன்னா அவங்ககிட்ட ஜாதகம் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க பட்ட துன்பம், கஷ்டம், துயரம், வேதனை இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ப்ளஸ்ஸு சொல்லணும். அப்போ தான் அவங்க கேட்டுக்குவாங்க. என்றைக்குமே இதுன்னு இல்லை, எந்த ஒரு ஜாதகத்துலையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் மைனஸை சொல்லணுமா ப்ளஸ்ஸை சொல்லணுமான்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி, அதோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீச்ச நிலையில் இருந்தால் ஃபஸ்ட்டு மைனஸ் தான் சொல்லணும். அதே ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸை சொல்லுங்க. அப்போ தான் அவங்க ஏற்றுக்கொள்ளும் மனநிலைகள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக அடுத்தது மூலம். அப்போ இந்த 3 லக்னம் நின்ற புள்ளி இந்த நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஞானக்காரன் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்ககிட்ட ஞானமும் உள்ளுணர்வு சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூட்சம ரகசியங்களை அறியும் ஆற்றல் உண்டு. இவங்ககிட்ட வந்து சூட்சம ரகசியங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்தில் அடுத்து என்ன இருக்குது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அறியக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வும், எப்படி இந்த சக்திகள் உருவாகுது, இந்த சக்தியை நாம் எப்படி பலப்படுத்த வேண்டும், தன்னுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள், தெய்வ நம்பிக்கை எப்படி பலப்படுத்தணும், ஆன்மீக பக்தி, அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அந்த மதத்தை பலமாக கையில் எடுத்துக்கொள்வார்கள். அந்த மதத்துக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், அஸ்வினி மகம் மூலம் லக்னம் நின்ற புள்ளி இருக்கிறவங்க எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்த மதத்தின் ஒரு வகையில் சுருக்கமாக சாட்டா சொல்லணும் ஒரு தீவிர தன்மையோட குணத்தோடு இருப்பார்கள். அந்த மாரி அமைப்பாற்றலும் மந்திரம் மாந்திரிகம் இதிலெல்லாம் ஒரு ஆர்வங்கள் அதிகரிக்கும். இதே ஒரு ஜோதிடராக இருக்கிறாங்க, மாந்திரிகத்தில் இருக்காங்க, தாந்திரிகத்தில் இருக்காங்கன்னா இவங்க புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். எந்த மூல நூலையும் படிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க ஒரு நூலை உருவாக்கலாம். அந்த மாரி திறமைகளும் உணர்வுகளும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ சித்தர்கள், தெய்வத்தன்மை, சித்தர்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய வழிபாடு, ருத்ராட்ச வழிபாடு, ருத்ராட்சம் அணிந்து கொள்வது, ருத்ராட்சம் மற்றவர்களுக்கு கொடுப்பது, இந்த மாரி ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்கள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். இவங்க முன்னோர்கள் மேலே வயதில் மூத்தவர்கள், இவங்களோட வயசில் மூத்தவர்கள் தன்மையோடு குணத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கோவில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க வந்து புதுமையான ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் போவாங்க. ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுக்கெல்லாம் இவங்க போவாங்க, வழிபாடு செய்வாங்க, நிறைய எண்ணங்கள் உணர்வுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி மனதில் வந்து விருத்தி மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளுணர்வு சக்தி இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உள்ளுணர்வு சக்தி முன்கூட்டியே தெரியும், மற்றவர்களுக்கு வருவதை முன்கூட்டியே சொல்வார்கள். அந்த மாரி ஒரு திறமையும் ஒரு எண்ணங்களும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அடிமை வேலை இவங்க ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல இருந்து செய்ய மாட்டாங்க. அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் இவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்காது. அதேமாரி குகைக்குள், மலை மீது தியானம், சித்தர் தரிசனம் செய்தல், இதிலெல்லாம் ரொம்ப அதிக ஆர்வங்களும் எண்ணங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து அதிகம், சிலை, போட்டோ, பழமையான பொருட்கள் இதிலெல்லாம் வாங்கி கொடுக்குன்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னம் நின்ற புள்ளி அஸ்வினி மகம் மூலம் இருந்தால் உங்களுடைய வாழ்நாளில் திருமணமாகலை, கடன் பிரச்சனை இருக்குது, குடும்ப ஒற்றுமை இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கட்டுறோன்னா அது வசதி படைத்த கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சிலை, கல் சிலையை வாங்கி அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அபிஷேகம் பண்ண அதோட பூஜை பண்ண பல மடங்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் உள்ளுணர்வு சக்திகள் பலப்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் தீய சக்தியும் உங்களை அணுகாது. அந்த மாரி ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த அஸ்வினி மகம் மூலம் லக்னம் புள்ளி இருக்கிறவங்க ஒரு குழப்பமாக இருக்குது. இயற்கையாகவே எல்லாத்துக்கும் குழப்பத்தில் இருக்கிறது, தெளிவு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. தோப்பு கரணை போட்டிங்கன்னா குழப்பத்திலும் தெளிவாகலாம். ஞாபக மறதி இருக்குது குழந்தைங்களுக்குன்னா அது ஒரு 10 தோப்பு காரணம் 9 தோப்பு காரணம் போட்டு பழகினாங்கன்னா, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வரலையா, ஹோம்ஒர்க் பண்ணலையா,
சரியான முறையில் படிக்கணும், தோப்புக்காரனை போடுன்னு சொல்லுவோம். அது சும்மா தோப்புக்காரனை போட சொல்ல, உங்களை நல்லா படிக்கணும், ஞாபக சக்தி வரணுன்ட்டு. ஆனால் நம்ம தோப்புக்காரனை போடும்போது என்ன பண்ணுறோம், வாத்தியாரை திட்டிக்கிட்டே தான் தோப்புக்காரனை போடுவோம். அப்போ அந்த திட்டுதல் தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக போகும். அப்போ அது என்ன பண்ணோம், தோப்புக்காரனை போடும்போது கூட என்னன்னா ஞாபக சக்தி வரணுத்துக்கோசம் தான் அது போடுறது. குறைஞ்சது 9 தோப்புக்காரனுக்கு மேலே போடுவது பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் லக்னம் நின்ற புள்ளி கேதுவின் நட்சத்திரத்திலிருந்து 12வது வீட்டில் இருந்தால் மோட்சத்தை அதிகமாக தேடுவார்கள். எது முக்தி பெறும், எது மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களுடைய மைண்டில் பூரா ஓடிக்கொண்டு இருக்கும். அப்போ இந்தமாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதனால் இந்த லக்னம் நின்ற புள்ளி நட்சத்திரத்தினுடைய அதிபதியை வைத்து நம்ம எந்த அளவுக்கு பலன்கள் சொல்ல வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு பயன்படுத்தி என்றால் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் கவர்ந்து இழுக்கலாம். உங்களுக்கு வாடிக்கையாளர் பிடிக்கும், வாடிக்கையாளர் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒருத்தருக்கு இந்த வாடிக்கையாளரை நம்ம கவர்ந்து இழுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு வழிமுறை தெரிந்து கொள்வது என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு கூட்டத்திற்கு நன்றி உரையாக எங்கள் நிர்வாக குழு பொறுப்பாளர் உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் இப்பொழுது நன்றி உரை ஆற்ற இருக்கின்றார். இந்த நன்றி உரை ஆற்றக்கூடிய சீனிவாசன் ஐயா அவர்கள் அடுத்த மாதத்தில் சிறப்பான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறார் அப்படின்றதையும் இந்த மாதத்திலே முன்பதிவு செய்து கொண்டு ஐயா அவர்களை இப்பொழுது நன்றி உரை ஆற்ற வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா.